சின்ன பொண்ணு ஃபாஸ்ட்டாக வா. இப்போ யாருமே இல்லை. அம்மாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நேரம் நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி சரி, ஃபாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணு. எனக்கு ஃபேவரட்டான ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் அம்மா ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் கேக்கில், ஐஸ்கிரீமில், பிஸ்கட்டில் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன பொண்ணு நீயும் ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாம் நெட்டவள்ளி, இதுவரை இவ்வளோ டேஸ்டியான கேக்கை நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. யாரோ வாரது போல் சவுண்டு கேட்குது. அம்மா வாரதுக்குள்ளாடி ஃபாஸ்ட்டாக இந்த கேக்கை சாப்பிட்டு முடிச்சிருவோம். ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நிறைய நேரமாக ஆளை காணலன்னு பார்த்தா ரெண்டு பேரும் இங்கே வந்து கேக்கா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அம்மா நான் ஒன்றும் பண்ணலாமா. சின்ன பொண்ணு தான் என்கிட்ட சொன்னா நம்ம கேக் டேஸ்ட் பண்ணுவோமான்னு கேட்டானா. இதே போல் கிராண்டான கேக்கெல்லாம் சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னா. அவளுக்கு ஆசைக்கு வேண்டி தான் நான் கட் பண்ணி கொடுத்தேன். நெட்டவள்ளி, நான் உன்கிட்ட எங்கே கேட்டேன்? நீ தானே சொன்ன கேக் நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி இருக்கும்னு. எனக்கு கேக் எங்கே இருக்கும்னு கூட தெரியாது. சரி, இப்போ ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி கேக்கை வச்சுட்டு வாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்காங்க. இனி கேக் கட் பண்ணும்போது தான் கேக் பாதி கேக்கை காணாமல் இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க பாதி கேக் எங்கே போச்சுன்னு. கேக் கட் பண்ணும்போது கேக் முழுசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். எல்லாம் எனக்கு தப்பு தான். கேக்கை வேறு எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கலாம். எனக்கு ஃபுல்லாக மீனம்மாவுக்கு ஞாபகமாகவே இருக்குது. அழகா அவள் எங்களுக்கு கிடைக்காமலே இருந்திருக்கலாம். எனக்கு வாழ்க்கையில் மீனம்மா எப்போவுமே எனக்கு கூடவே இருப்பான்னு நினச்சேன். ஆனால் பாதியில் எப்படி போயிடுவான்னு நினச்சே பார்க்கல. நான் சின்ன வயசுல இருந்தே அவள்கிட்ட கேட்பேன், யாராவது வந்து கூப்பிட்டா போவியான்னு கேட்பேன். அவள் இல்லை நான் போக மாட்டேன்னு தான் சொல்லுவான். இப்படி திடீர்னு போயிடுவான்னு நினச்சே பார்க்க முடியல. அவள் அங்கே போனதும் ஒரு விதத்தில் நல்லதுதான். இங்கே இருந்தால் ஃபுல்லாக மீன் வித்துட்டு தான் இருப்பாள். அங்கே போய் ஏதாவது படிப்பா இல்லை, ஸ்கூலுக்கெல்லாம் போவா. சுகந்தி என்ன மீனம்மா போனதுலேருந்தே ஒரே சோகமாக இருக்கு. ஆமாம் அக்கா, எனக்கு ஃபுல்லாக மீனம்மாவுக்கு ஞாபகமாகவே இருக்குது. அவள் வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், மீன் விற்க போவோம். அப்படி நேரம் போகிறதே எங்களுக்கு தெரியாது. இப்போ அவள் இல்லாததுனால நல்ல ஃபீலிங்காகவே இருக்கு. அவள் எப்படி இருக்காளோ. நான் உன்கிட்ட ஒன்று சொல்லலான்னு தான் இருந்தேன். நேற்றுக்கு எங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்க கார்டு கொண்டு வந்தாங்க. மீனம்மாவுக்கு பர்த்டே போல். மீனம்மா ட்வீன்ஸ் தானே, அவளை கூட இன்னொருத்தியும் உண்டு. பேர் நெட்டவள்ளி சின்ன பொண்ணுன்னு இருந்து. நான் அந்த பர்த்டே வீட்டுக்கு தான் போக போகிறேன். நீ என்ன கூட வாரியா? அப்போ மீனம்மாவை பார்த்தது போலே இருக்கும். வேண்டாம் அக்கா, நீங்கள் மட்டுமே போங்க. மீனம்மாவை பார்த்தா எனக்கு திரும்ப அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிடணுன்னே தோணிட்டு இருக்கும். பரவாயில்ல சுகந்தி, என்ன கூட வா. அவள் போயிருக்க வீடு நல்ல வசதியான வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் என்கிட்ட இருக்கிறதோட அவள் அங்கேயே இருக்கட்டு. சரி அக்கா, நானும் உங்கள் கூட பர்த்டே பார்ட்டிக்கு வரேன். ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் இல்லை? நான் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கல. 2 பிள்ளைங்களுக்கு கையிலையுமா 100 ரூபா கொடுக்க போகிறேன். என்கிட்ட ஒரு பிளாஸ்டிக் மீன் பொம்மை இருக்குது. அதை நான் கிஃப்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். மீனம்மாவுக்கு அந்த மீன் பொம்மை ரொம்ப பிடிக்கும். அவள் ஃபுல்லாக அதுக்கு கூட பேசுவான், அதுக்கு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அதே நான் கிஃப்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். சரி சரி, அப்படின்னா நீ அதே கிஃப்டாக கொடு. அப்போ அவன் உனக்கு ஞாபகமாக அதை வச்சிருப்பாள்ல, அதை பார்க்கும்போது அவளுக்கு உனக்கு ஞாபகம் வரும். இந்த பொம்மை தான்க்கா நான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன். பார்க்க நல்லா இருக்கா? ஆமாம், பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வர மடியாக இருக்குது. என்ன அவங்க இன்வைட் பண்ணவே இல்லை. ஒன்றும் இல்லை, நீ அவளை 12 வருஷமாக வளர்த்துருக்க. நீ வாரத்தில் ஒரு தப்புமே இல்லை. என்ன கூட வந்துட்டு எனக்கு கூட வா. என்ன மீனம்மாவும் கண்டிப்பாக ஒன்று தேடிட்டே இருப்பா. பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பாக இதில் என்ன வளர்த்த அம்மாவும் வரமாட்டாங்களான்னு கண்டிப்பாக அவள் யோசிப்பா. நீ வந்து அவளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். சரி அக்கா, அப்படின்னா நான் வாரேன். நம்ம 2 பேரும் போகலாம். நெட்டவள்ளி, நம்ம பர்த்டேக்கு இவ்வளோ கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம் சின்ன பொண்ணு, நம்ம பர்த்டேக்கு தான் இவ்வளோ கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இனி நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க, வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்படியா? நிறைய பேர் நம்மளை பார்க்க வருவாங்களா? நெல்லு, நான் இனிப்போ மாறேன். என்ன எங்கே போகிற சின்ன பொண்ணு? நெல்லு எங்கேயே நெல்லு, நான் இனிப்போ மாறேன். சின்ன பொண்ணு எங்கே போனானே தெரியல. ஒருவேளை டாய்லெட் ஏதாவது போயிருப்பாளா இருக்கும். மக்களே, நெட்டவள்ளி சின்ன பொண்ணு எங்கே மக்களே போனா? இன்னும் 15 நிமிஷத்தில் கேக் வெட்டணும். பாதி பேரும் வந்தாச்சு. தெரியலாமா, இதுவரை என்ன பக்கத்தில் தான் நின்னா. இனிப்போ மாறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனேன். எங்கே போனான்னு தான் தெரியல. இனிப்போ வந்துடுவாமா? சின்ன பொண்ணு என்ன மக்களே பண்ணிட்டு இருக்க? சின்ன பொண்ணு, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்போ இவ்வளோ நிறைய மீனெல்லாம் கொண்டு வந்திருக்க? ஃப்ரிட்ஜில் தானே இதெல்லாம் இருந்து. நீ தானே நெட்டவள்ளி சொன்ன நிறைய பேர் நம்மளை பார்க்க வருவாங்கன்னு. அவங்களுக்கு இந்த மீன் எல்லாம் விற்றா நிறைய காசு கிடைக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே இதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய காசு கிடைக்கும் போது நமக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? ஆண்டி, மீன் வேணுமா? மீன். சின்ன பொண்ணு சும்மா இரு. சின்ன பொண்ணு, பர்த்டேக்கு வந்து உங்கள்கிட்ட எல்லாம் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டி, உங்கள்கிட்ட தான் ஆண்டி கேட்கிய. மீன் வேணுமா? மீன். 2 மீன் 100 ரூபா தான் ஆண்டி. அம்மா இவ்வளோ சும்மா விட்டா நீ வா, இதே போல தான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பான். நான் அவளுக்கு கையில் உள்ளதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். சின்ன பொண்ணு, அந்த பாஸ்கெட்டை என்கிட்ட தான். நான் எதுக்கு உன்னிட்ட தரணும்? நான் தானே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். தான் சொல்லி இல்லை, ஒன்றால் அம்மா கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஆளாக வந்துட்டே இருக்காங்க. எல்லாரும் நம்மளை தான் ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா, நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஓடி வரேன். என்ன
இந்த வீட்டில் யார் விருப்பப்பட்டாலும் என்ன வேணாலும் பண்ணலாம்னா நான் விருப்பப்படியது மட்டும் யாருமே பண்ண அலோவ் பண்ண மாட்டீங்க. எனக்கு இந்த வீடு பிடிக்கவே இல்லை. கவிதா, இங்கே என்ன கவிதா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அக்கா, அவள் சின்ன வயசுலேருந்தே மீன் விற்று அவளுக்கு மைண்டே அப்படி மாறிட்டு. அவள் இப்போ வீட்டில் இருந்தாலும் ஃபுல்லாக அவளுக்கு மீன் விற்றுட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவன் ஹாப்பியாக இருக்கான். அவளுக்கு வேண்டி நாங்கள் பர்த்டே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி புதிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, புதிய ஷூ, புதிய கம்மல், புதிய நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகும் அவளுக்கு அதில் சந்தோஷமே இல்லை. நீ எதை நினச்சும் கவலைப்படாத, அவள் கொஞ்ச நாளையில் திருந்திடுவான் தான் தோணுது. அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மா. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் முகத்தை இழுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. நான் மீன் விற்க தானே செஞ்சேன், வேறு ஒரு தப்பு பண்ணல. சின்ன பொண்ணு எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வர டைம் நீ மட்டும் மீன் வித்துட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும். நான் அப்படி அது கொஞ்சம் காசு சம்பாதிக்கலான்னு தான் நினச்சேன். நான் வேஸ்ட்டாக ஒன்றும் பண்ணல. என்ன உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் அம்மா தருவாங்க. 1000 வேணுமா 2000 வேணுமா? எனக்கு ஒரு காசுமே வேண்டாம். எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல. மக்களே, அப்படி மட்டும் சொல்லாத மக்களே. உனக்கு வேண்டியதான் இந்த பர்த்டே பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நானும் அவங்கள்ட்ட பர்த்டே பார்ட்டியெல்லாம் அரேஞ்ச் பண்ண சொன்னேன். சரி சரி, இப்போ சண்டை போடாதீங்க. எல்லாரும் பார்ட்டிக்கு வந்துட்டே இருக்காங்க. ஃபோட்டோ காரியெல்லாம் வந்தாச்சு. எல்லாரும் முகத்தை சிரிச்சது போல் வச்சுருங்க. ஹாப்பி பர்த்டே சின்ன பொண்ணு நெட்டவள்ளி. பூமாரி, உனக்கு ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது பூமாரி. இது பழைய ட்ரெஸ் தானே? நீ ஸ்கூலுக்கு போட்டுட்டு வந்தேன்ல பொங்கலுக்கு, அந்த ட்ரெஸ் தான். உங்கள் 2 பேருக்கு ட்ரெஸ் ரொம்ப கிராண்டாக அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் வந்தாச்சுல, நீ கேக் கட் பண்ணுவோம். அம்மா எப்போ அம்மா வந்தீங்க? நான் இப்போ இந்த மக்களே வந்தேன். நான் உனக்கு ஸ்பெஷலான ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். சின்ன பொண்ணு வா. சின்ன பொண்ணு எங்கே பார்த்துட்டு இருக்க? கேக்கை கட் பண்ணுவோம். சரி, எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடலாம். அப்போ 2 பேரும் கேக் கட் பண்ணுவாங்க. ஹாப்பி சின்ன பொண்ணு நெட்டவள்ளி, ஹாப்பி பர்த்டே டு யூ. இது யாருக்கு சத்தம் தனியாக கேட்குது? கேக் வெட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா இது வேற கட் பண்ணல. பர்த்டே சாங்கும் பாடியாச்சு, இன்னும் கட் பண்ணல. எனக்கு வயிறு வேற ரொம்ப பசிக்குது. சின்ன பொண்ணு நெட்டவள்ளி, கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க. கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேறு. சின்ன பொண்ணு என்னாச்சு? சின்ன பொண்ணு எதுக்கு நீ இப்போ அழுதுட்டு இருக்க? இனிதான் நமக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாரும் gift தந்துட்டு போவாங்க. நம்ம அடுத்து அந்த gift எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து நமக்கு பிடிச்ச கிஃப்ட்டை வச்சு விளையாடி ரொம்ப ஜாலியாக இருக்கும். நெட்டவள்ளி, எங்கள் அம்மா வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டில் இருந்தேன்ல, அந்த அம்மா வந்திருக்காங்க. அவங்க இப்போ எதுக்கு வந்தாங்க? அவங்கள யாரும் இன்வைட் பண்ணவே இல்லையே. அம்மா மீனம்மாவை ஃபஸ்ட்டு ஒரு அம்மா வளர்த்தாங்க இல்லை, அவங்க பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. நீங்கள் கார்டு ஏதாவது கொடுத்தீங்களா? அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? நான் அவங்கள இன்வைட் பண்ணவே இல்லையே, கார்டும் கொடுக்கல. தெரியல அம்மா, அவங்கள பார்த்து சின்ன பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அவங்கள எப்படியாவது இந்த பார்ட்டியை விட்டு விரட்டிடணும். கேக் வேணும்னா சாப்பிட்டுட்டு, ஏன்னா கேக் கொடுத்தாச்சு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு மத்தியானம் பிரியாணி இருக்குல்ல, அதெல்லாம் சாப்பிட விடாமல் எப்படியாவது விரட்டிடணும். அவங்க எங்கே இருந்தால் சேஃபே இல்லை. சின்ன பொண்ணு ஏற்கனவே ஃபுல்லாக மீன் விட்டுட்டு அதுக்கு ஞாபகமாகவே இருக்கா. அவங்களையும் பார்த்தா அவங்க கூட போகிறேன்னு அடம் பிடிக்க கூட சான்ஸ் இருக்குது. அதனால் அவங்கள எப்படியாவது சின்ன பொண்ணுக்கு தெரியாமல் விரட்டணும். ஆமாம் அம்மா, எப்படியாவது விரட்டணும். அதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். சின்ன பொண்ணு அவங்கள பார்த்ததுக்கே அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு மைண்டு சேஞ்ச் ஆகுறதுக்குள்ளாடி அவங்கள எப்படியாவது விரட்டணும். அம்மா, நான் ஒருக்கா ரூமுக்கு போயிட்டு வரேன். என்ன? சரி மக்களே. உங்கள்கிட்ட தான் பேசணும்னு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி இங்கே பர்த்டே பார்ட்டி நடக்கிறது தெரியும்? எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் நீங்கள் கார்டு கொடுத்துருக்குறீங்க. அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து கேட்டாங்க, மீனம்மாவுக்கு இன்னை பர்த்டே செலிப்ரேஷன் வாரியான்னு கேட்டாங்க. நானும் மீனம்மாவை பார்த்தது போல இருக்கும், வாரேன்னு சொல்லி வந்தேன். நான் தான் மீனம்மாவை நினச்சி நல்லா ஃபீல் பண்ணிட்டேன் போல. அவள் இங்கே ஹாப்பியாக தான் இருக்கா. ஆமாம், அவள் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கா. அவளுக்கு நாங்கள் ஒரு குறையுமே வைக்கல. அம்மா, நீங்களும் இனி இந்த வீட்டிலே இருங்க அம்மா. எனக்கு கூட நீங்கள் இருங்க. என்னால் அப்படி இந்த வீட்டில் இருக்க முடியாது மக்களே. வேணும்னா ஒன்று அடிக்கடி வந்து பார்க்க. என்ன, எனக்கு இப்போ வீடு தெரிஞ்சாச்சுல்ல, இதுவரை எனக்கு வீடு தெரியாது. இல்லை இல்லை அம்மா, நீங்களும் இந்த வீட்டிலே இருங்க. இந்த வீடு பெரிய வீடு தான், நிறைய ரூம் எல்லாம் இருக்குது. ஒரு ரூமில் நீங்களும் இருங்க அம்மா. அம்மா, எனக்கு கையில் போட்டுருந்த மோதிரத்தை காணல அம்மா. மக்களே, எல்லா இடமும் தேடி பார்த்தியா? கீழே எங்கேயாவது இருக்கும்? இல்லை அம்மா, எல்லா இடமுமே தேடி பார்த்தாச்சு, ஒரு இடமுமே காணல. ஒருக்கா கூட எல்லா இடமும் தேடி பாரு நெட்டவள்ளி, கண்டிப்பாக வீட்டில் தான் இருக்கும். ஆமாம், உனக்கு பெட்ரூமில் எல்லாம் நல்லா தேடி பாரு. உனக்கு ட்ரெஸ்ஸை கலத்திட்டு பாரு. இந்த ட்ரெஸ்ஸில் வேறு நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ட்ரெஸ்லேயும் சில டைம் மாட்டி இருக்கும். இல்லை ஆண்டி, எல்லா இடமுமே தேடி பார்த்தாச்சு, ஒரு இடமுமே காணல. மீனம்மாவை ஃபஸ்ட்டு ஒரு அம்மா வளர்த்தாங்க இல்லை, அவங்க வாரது வரைக்கும் எனக்கு கையில் மோதிரம் இருந்து, அவங்க வந்த பிறகு தான் காணல. என்னது மோதிரமா? உனக்கு மோதிரம் எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்ததுலேருந்து ஒன்றும் கவனிக்கவே இல்லை. ஃபுல்லாக மீனம்மாவை தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி, நெட்டவள்ளிக்கு அவங்க மேலே ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. ஒருக்கா அவங்க பேக்கில் தேடி பார்க்கலாம், மோதிரம் இருக்கா இல்லையான்னு. இதுதான் எனக்கு பேக், நீங்களே செக் பண்ணி பாருங்க மோதிரம் இருக்கா இல்லையான்னு. எல்லாரும் பாருங்க, இவங்க பேக்கில் தான் எனக்கு மோதிரம் இருக்குது. மக்களே, இந்த எபிசோடோட கண்டினியூஷனை நாளை பார்க்கலாம் மக்களே. நம்ம ஃப்ரெண்டு நோஃபியா, ஷோஃபி, ஜெனிபா எல்லாரும் ஹாய் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா, பை பை.